ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கான கர்த்தருடைய வார்த்தை, போதும் என்கிற மனதுடனே இருங்கள். வாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை முழுமையும் பார்த்து தெரிந்து கொள்வோம். விசுவாசிங்கள், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பல அற்புதமான காரியங்கள் செய்வார். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதுமென்கின்றிருக்க கடவும். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இன்றைய கர்த்தருடைய வார்த்தையின் பார்த்த உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார், பெருகவே பெருக செய்வார். மறக்காமல் உங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்து வைத்துங்கள். தேவன் என் மூலியமாக கர்த்தருடைய வார்த்தையை சொல்வாராக. விசுவாசிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.